வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய குழந்தை சட்டமன்ற தொகுதியில் அந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலன் துறை அமைச்சருமாக இருக்கக்கூடிய திரு வினோத் ரவி அவர்களுடைய இந்த சட்டமன்ற அலுவலக மக்களுக்கான பணியை செய்வதற்கான இந்த அலுவலக திறப்பு விழாவும் இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த விழாவில் இன்றைய தினம் மது மற்றும் போதை ஒழிப்பு என்கிற போதைப் பொருட்கள் ஒழிப்பு தினமாக இன்றைக்கு அனுசரிக்கப்பட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை தொடங்கி வைத்து உறுதிமொழி ஏற்றுக்கக்கூடிய ஒரு நாள். கும்பகோணம் சட்டமன்ற அலுவலகத்தை அலங்கரித்திருக்கும் நமது நெஞ்சமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் நமது முதல்வரின் மனதிலே நீக்கமர நிறைந்து இன்று ஒரு வரலாற்று வெற்றியை, ஒரு மக்கள் புரட்சியின் மூலம் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக, மாண்புமிகு அமைச்சராக பதவியேற்றிருக்கும் நமது அருமை சகோதரர் வேளாண் அமைச்சர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிஜம் என்பது தஞ்சையில் கூடிக்கொண்டிருக்கும் எங்கள் அன்பிற்குரிய தாவேகாவின் அத்துணை உறவின் பெருமக்களே, அனைவருக்கும் முதல் வணக்கம். ஒரு கட்சி ஆரம்பித்த 2 வருடங்களில் சரியாக சொல்ல போனால் 800 நாட்களில் 1,72,26,209 வாக்குகளை பெற்று இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். ஆம், எல்லோரும் பணம் உள்ளவர்களை வேட்பாளர்களாக நிறுத்திய போது குணம் உள்ள மனிதர்களை வேட்பாளராக நிறுத்திய தமிழ்நாட்டின் 52 வயது இளைஞர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை வணங்கி இந்த மண்ணின் சாக்கடைகளை எல்லாம் தூக்கி ஓர வைத்துவிட்டு பூக்கடை நாயகனாக அமர்ந்திருக்கும் மதிப்புமிகு அமைச்சர் எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் அவரை வணங்கி இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் பெருமனிதர்களுக்கும் ஒரு வணக்கமிட்டு, இன்றைக்கு இந்த வெற்றியை நாங்கள் ருசிப்பதற்கு மிக முக்கியமான காரணம், இத்தனைக்கும் பல நூறு பேர் வந்து பணமெல்லாம் கொடுத்த போது கூட கொடுத்த பணத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு குழந்தையின் குணத்தை அமர வைத்திருக்கிற இந்த சட்டமன்ற தொகுதியின் அத்துணை வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை பறைசாற்றிக் கொள்கிறோம். ஆம், ஆண்ட கட்சிகள் எல்லாம் அமைச்சர்களின் பசங்களை நிகழ்ச்சிக்கு அனுப்பும் போது பசங்களே அமைச்சரா அமைச்சு வச்சிருக்கிற ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் போகிற இடங்களில் எல்லாம், பேசுகிற தொடிகளில் எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை தான், ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சியை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி கொடுக்கும் என்றால் அந்த கட்சிக்கு பெயர் தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த இயக்கம். இங்கே பேசுகிற போது சில கட்சியினுடைய தோழர்கள் சொல்கிற போது சொன்னார்கள், அடுத்த 3 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். இப்போதும் சொல்கிறோம், அவர் எந்த துறையில் இருந்தாலும் அவராகவே வெளிவந்தால் தான் அதிலிருந்து வருமே தவிர மற்ற எதுவுமே அவருக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மனிதன் சினிமாவை விட்டு வெளியே போகிற போது எல்லோரும் இந்த எங்கள் தலைவரை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். இவரெல்லாம் வெளியில போயிட்டா இனிமேல் இவரை எல்லோரும் மறந்து விடுவார்கள் என்று. என் தலைவன் சினிமாவை விட்டு வெளியில் வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சினிமாவை மறந்து விட்டார்கள், அரசியலை நினைவு கொள்கிறார்கள். எல்லோரும் சமுத்திரகனி படம், சங்கர் படம்னு பார்த்துக்கிட்டு இருந்தப்ப சட்டப்பேரவையை லைவ்ல பார்க்க வச்ச ஒரே மனிதர், ஒரே தலைவன் தமிழ்நாட்டின் முதல்வர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எங்களுக்கு எதிராக சட்டமன்றத்தில் பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு எதிராக கேள்வி கேட்டவர்களாம் என்ன நிலையில் ஆனார்கள் என்பதை தமிழ்நாடு அறியும். ஆம், ஒரே ஒரு விஷயம்தான்,
உலக மக்களுக்கெல்லாம் சூரியனால் வியர்க்கும். என் தலைவன் களத்திற்கு வந்த பிறகு சூரியனுக்கே வியர்த்தது. அதுதான் என் தலைவன். இன்றைக்கும் என் தலைவன் இன்றைக்கும் அணிந்திருக்கிற உடையில் கூட ஏன் இப்படி கோட் சூட்டோட தலைவர் போறாருன்னு கேக்குறாங்க. கோட் சூட்டோட போறது உங்க தலைவர் என்ன எம்ஜிஆரா என்டிஆரான்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன், என் தலைவர் எம்ஜிஆரும் அல்ல என்டிஆரும் அல்ல, கோட்டு போட்டு டிடிஆர். என்ன காரணம்? தமிழ்நாட்டு அரசியல்ல இனிமேல் யாரும் திருட்டு ரயில் ஏறி வந்துடக்கூடாதுன்னு கோட்டு போட்டு நிக்கிறாரு. அதனால நினைவில் வச்சுக்கோங்க, இனி அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்தியாவின் ஆக சிறந்த முதல்வர்களின் பட்டியலை உலக அரசியல் எடுக்கும் என்றால் அந்த பட்டியலில் தண்ணீர் அல்லாத ஒரு தலைவனுக்கு பெயர் இருக்கும். அந்த தலைவரின் பெயர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்கள். அதனால இன்றைக்கு இந்த சட்டப்பேரவையினுடைய இந்த சட்டமன்றத்தை உறுப்பினருடைய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் அலுவலகம் அல்ல. 20 ஆண்டுகள் இல்லை 30 ஆண்டுகள் உங்கள் கரங்களில் கிட்டாதவற்றை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு வளாகம் இந்த இடம். அதனால இந்த இடத்தில் உங்களுக்கான எல்லாவையும் நிறைவேற்றப்படும் என்று தாவேகாவின் சார்பாக மட்டுமல்ல, அன்பிற்குரிய சகோதரர் அமைச்சரின் சார்பாகவும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு முக்கிய காரணமாகவும் எனது வழிகாட்டியாகவும் என்னை தேர்ந்தெடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வருகை தந்த நம் கும்பகோணம் தொகுதி மக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் நம்முடன் தோளோடு தோளாக நம்முடன் என்றும் துணை நிற்கும் அனைத்து கட்சி அண்ணன் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சை மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட செயலர் அவர்களுக்கும் அண்ணன் வடக்கு மாவட்ட செயலர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்த செய்தியாளர்களுக்கும் காவல்துறைகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இது ஒரு அலுவலகம். அண்ணன் என்ன சொன்னாங்க, பரிசு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பரிசு கொடுக்கிற இடங்கிறத விட கும்பகோணம் தொகுதி மக்களுக்கு நியாயம் கொடுக்கிற இடமா நாங்க இதை கருதுறோம். அவங்களோட குறைகள் பாத்தீங்கன்னா, கும்பகோணம் தொகுதியில கிட்டத்தட்ட 30 வருஷமா அவங்களோட அடிப்படை தேவைகளே, அடிப்படை வசதியான தண்ணீர் பிரச்சனை, நிரந்தரமான வீடு, மின்சாரம், சரியான சாலை போக்குவரத்து, ஒரு பக்கத்துல உள்ள அசூர் அந்த சைடு தேவனாஞ்சேரி போகணும்னா கூட ஒரு போக்குவரத்து, இந்த மாதிரி பிரச்சனைகளை பல வருஷமா நம்ம கும்பகோணம் மக்கள் சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் பட்டா பிரச்சனைகள், ஸ்கூல் பேஸ், காலேஜ் பேஸ், மருத்துவ வசதி, இதை போன்ற தேவைகள் அவங்களுக்கு பல வருஷமாவே கிடைக்காம இருக்கு. நம்மளுடைய ஆட்சியில நம் முதல்வர் மக்களுக்கு சேவை செய்யும் என்ற நோக்கத்துல தான் என்ன இங்க அனுப்பிடுறாங்க அந்த சட்டமன்றத்திற்கு. என்னை தேர்ந்தெடுத்த கும்பகோணம் மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்களோட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த நேரத்திலும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு 24 நேரமும் உங்களுக்கு குறையை தீர்ப்பதற்காக மட்டுமே நான் இருக்கேன். நீங்கள் அனைவரும் இவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறதுல நீங்க எதுவுமே நினைக்க வேணாம். உங்க வீட்டுல உங்களோட சகோதரா, உங்களோட தம்பியா, உங்க வீட்டு பிள்ளையா பாருங்க, எப்ப வேணாலும் தொடர்பு கொடுங்க.
அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் எண் வந்து நாங்கள் தொடங்கியிருக்கோம் கும்பகோணம் தொகுதிக்கு. அதில் உங்களோட நீங்க இங்கே வந்துதான் உங்களோட குறைகள் சொல்லணும் கிடையாது. நீங்க இமீடியட்லி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றதுன்னு வழிவகைகளை நாங்க செய்து கொடுக்கிறோம். அதே மாதிரி 30 ஆண்டு காலமாக திமுகவோட கோட்டை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேர் வந்து போராடினாங்க. அதுல யார் யார் போராடினாங்கன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களே போராடினாங்க. இந்த சட்டமன்ற நானா நீனான்னு சொல்லுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க, நீங்க உங்க அணிக்குள்ளே நீங்க போட்டிட்டு இருங்க, உங்களை நாங்க எதுக்கு அனுப்பி தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். சோ மாற்றத்தை விரும்பி நம்மளை இந்த இடத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஒரு பெரிய ஒரு களம், இந்த இடம், இதுக்கு வந்து நம்ம கோவில் மாதிரி இந்த இடத்துல மக்களோட பிரச்சனைகள் மட்டும்தான் நம்ம செய்யறதுக்கு இங்க வந்திருக்கோம். மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த இடத்திற்கு நம்ம வரவில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்ம முதல்வர் என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி பேசவே மாட்டார். யாரு? நம்ம தலைவர் பேசவே மாட்டாங்க. நம்ம தலைவர் சொல்றது எல்லாமே செயல்ல மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் எந்த ஒரு பேச்சாற்றலை நம்ம தன்மை குறைத்து விட்டு மக்களோட செயல்ல வந்து நம்ம செய்து காட்டுவோம் என்பதுதான் நம்மளோட ஒரே நோக்கம். அதே மாதிரி இப்ப பிரஸ் மீட்ல அண்ணெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன கேட்டாங்க, கும்பகோணம் மக்களின் நீண்ட நாள் கனவான மாவட்டமாக்கணும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சொல்றேன், தமிழக முதல்வர் கும்பகோணம் தொகுதி மக்களின் பல வருட கோரிக்கையான கும்பகோணத்தை மாவட்டமாக்குவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலத்தில் தமிழ்நாட்டிலே முன்மாதிரியாக நம் கும்பகோணத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய பெரிய இலக்காக உள்ளது. அதற்கு உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட அரவணைப்பும் உங்கள் ஆலோசனைகளும் கண்டிப்பாக நீங்க தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் என்னோட தரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.